திருப்புகளின் பெருமைகளை கேட்க வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். சங்க கவிதைகளால் கந்த பெருமானை தமிழ் மொழிக்கு சொந்தமாக்கி கொடுத்த அருணகிரிநாதரின் திருப்புகளை பற்றி நான் பேசப் போகிறேன். சூரன் என்ற அசுரனை அழிக்காமல் அசுர மனத்தை மற்றும் அழித்து அகிம்சைக்கு முதலடி எடுத்து கொடுத்தவரே முருகப்பெருமான் ஆவார். எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, என்கண் வருக என தாருயிர் வருக, அபிராம இங்க வருக, அரசே வருக என திருச்செந்தூரின் திருப்புகளை பாட கேட்ட வங்காளத்தை தாய்மொழியாக கொண்ட சுனில்குமார் சாட்டர்ஜி தன் பெயரையே நன்னறி முருகன் என்று மாற்றிக்கொண்டார் என்றால் தமிழ் தெரியாத வங்காளையே தமிழ் கற்க வைத்த பெருமை திருப்புகளுக்கே சேரும். திருக்குறள் எல்லா உயிர்களையும் இணைந்து பாடியது. ஆனால் திருப்புகள் எல்லா கடவுள்களையும் இணைத்து பாடியது. திருக்குறளாய் உயர்ந்து நிற்கும் திருப்புகளை யாரெல்லாம் பாடினால் வெறுப்பை விலக வைக்கும், பொறுப்பை உணர வைக்கும். யாரெல்லாம் திருப்புகளை பாடுகிறார்களோ, யாரெல்லாம் முருகா முருகா என்று கூறுகிறார்களோ, அவர்களுக்கு ஏதாவது கெடுதல் வந்தால் முருகனின் வேல் வந்து முன்னின்று அவரை காக்கும் என அருணகிரிநாதர் கூறியுள்ளார். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் என எந்த பக்தி இலக்கியத்தின் ஆயிரம் பாடல்களை பாடி நாம் இறைவனை வழிபட்டாலும் திருப்புகளை பாடி நிறைவு செய்வதே சைவ மரபு. ஆதலால் திருப்புகளோடு நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி உத்தமா மாறனை பெறுவாழ்வென் முற்றியே சேர்வதற்கருவாயே உத்தமாதான சகுணனேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தக ஞான சத்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே வெற்றி வேலாயுத பெருமாளே. திருச்சிற்றம்பலம்.